இப்போதான் முளைக்குது 6 புல்லு லூஸ் பாருங்க எவ்வளோ இருக்குது எங்கே பாரு அப்படி 30 வர சாக்கு மாதிரி தான் பை வரும் அங்கே பாரு அழகுல ஆசா இருக்குது ரோஸ் காம்பில் யாருக்கு மாடு வணக்கா மாடு காம்பு பாருங்க செக் பண்ணி காட்டுறேன் தெரியுங்களா எது பிடிக்குதோ ஒவ்வொன்றா பாருங்க 36 மாடு இருக்குது இன்னும் எது பிடிக்குதோ பாருங்க எடுத்துக்கலாம் பெருமாளே கொடுத்த மாடத்தை 10 லட்சம் ரூபா முதல்ல ஆகணும் பட்டி பெருக்குன்னு பாலாசம் கெட்டேரிக்கணும் அப்படின்னா 50 மாடு சேர்ந்தோம் 2 பேரும் கை நீட்டுவாங்க. ஆனால் அப்படியே நம்ம ஃபார்ம் பேர் அப்படியே எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்கண்ணா. ஃபார்ம் நேம் தான் சஞ்சய் டெய்ரி ஃபார்ம்னா. சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் ஃபார்ம் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு கால் பண்ணால் பிக்கப் பண்ணிப்போம். ட்ரெயினில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டு கால் பண்ணால் பிக்கப் பண்ணிடலாம். நம்ம மாடு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்குண்ணா, நல்லா தரமாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்குண்ணா. அது மாதிரி இருந்தால் மட்டும் தான் ஃபார்முக்கே மாடு வருதுண்ணா. செலெக்ஷன் எல்லாம் கண்ணா பண்ணாங்க 60 ரூபா மாடு 50 ரூபா மாடு விலை சொல்ல மாட்டோம். என் ஃபார்மில் தெளிவாக மாட்டை வந்து பாருங்கள். அப்புறமே நாங்கள் சொல்கிற வேலைக்கு அது பொருந்தா வாங்க இல்லை வாங்காதீங்க. தரமாக இருந்தால் மட்டும் தான் ஃபார்முக்கே கொண்டு வருவோம். சுழி சுத்தம் பக்காவாக இருக்கும், காம்பர்ஸ் தெளிவாக இருக்கும், மாடு தெளிவாக இருந்தால் மட்டும் தான் கொண்டு வருவோம். கஸ்டமருக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் தான் நாங்கள் மாடே கொடுப்போம், நான் கொடுக்க மாட்டோம். அவங்க செலெக்ஷன் நான் தெளிவாக இருக்குங்கண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ப்பா. அண்ணா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? வேலூர் டிஸ்ட்ரிக்ட் கனியம்பாடி ஒன்றியம்பா. நம்ம சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் உங்களுக்கு எப்படின்னா தெரியும்? அவர் தம்பிகிட்ட பாஸ்ட் 1 இயரா மாடு எடுத்துட்டு இருக்கோம்ப்பா. மாடு ஆல்ரெடி எடுத்திருக்கீங்களா? இங்க இருக்க மாடுலாம் எப்படிண்ணா இருக்கு? மாடு குவாலிட்டியாக இருக்குது, கேரண்டியில் கொடுக்குறாங்க. பால் ஏதாவது ப்ராப்ளம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாடு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததில்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 மாட்டுக்கு மேலே எடுத்தாச்சு. ஸோ இப்போ திருப்பி இது ஒரு 3 மாடு எடுத்துருக்குறோம். இப்போ 3 மாடு எடுத்திருக்கீங்களா? 3 மாடு எடுத்துருக்கோம். 3 மாடு சேர்த்து கறவை எவ்வளோலாம் சொல்லியிருக்காங்க? அந்த பெரிய மாடு 25 லிட்டர் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாடு ஒரு 20-25 சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாடு 20 லிட்டர் சொல்லியிருக்காங்க. எல்லாம் நீங்களே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க, HF ஜெர்சி எல்லாம்? ஆமாண்ணா. மிக்ஸ் பண்ணி எடுக்கிற மிக்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மனசுக்கு வந்த மாதிரி எடுக்கணும் இல்லையா? ஸோ அவங்க சான்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கஷ்டமாகும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாடு ஆல்மோஸ்ட் 30-35 மாடுகிட்ட நிற்க வச்சிருக்காங்க. அதில் என்னமே செலக்ட் பண்ணி விட்டுறாங்க ஃப்ரீயாக. உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் பாருங்கன்னுட்டு ஒரு மாடு பார்க்கும்போது இன்னொரு கஸ்டமர் வந்தால் அதை பார்க்கவும் விட மாட்டேறாங்க. நம்ம ஃபைனல் பண்ணால் தான் அடுத்து அவங்களுக்கு மூவ் பண்ணி விடுறாங்க. அதெல்லாம் எந்த கஸ்டமர் சைடெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பக்கா உங்களுக்கு எல்லா மாடுமே மனசுக்கு பிடிச்சிருக்கல, அதனால தான் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த வாரம் நம்ம பண்ணையில எந்த மாதிரி மாடலான வந்துச்சு? HF இருக்கு, ஜெர்சி இருக்கு, கிர் இருக்குண்ணா, தாய்வால் இருக்குண்ணா. 4 வெரைட்டிலும் ஃபார்ம்ல கொண்டு வந்திருக்கேண்ணா. ஆனா வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனா எந்த ஊர்ல இருந்து நான் வந்திருக்கீங்க? நாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் மிட்டப்பள்ளி கிராமம். நம்ம சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் உங்களுக்கு எப்படின்னா தெரியும்? நாங்க பியூட்டிஃபுல் பார்த்துச்சு. இப்போ யூடியூப்ல பார்த்து இங்க வந்திருக்கீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி மாடு உங்களுக்கு கிடைச்சிருக்கானா? நல்லா தான் இருக்கு மாடு. இப்ப கண்ணு மாடா எடுத்திருக்கீங்க. கறவை எவ்வளவு நான் சொல்லியிருக்காங்க? 5 லிட்டர் சொல்லியிருக்காங்க. 5 லிட்டர் சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு. காம்பு எல்லாமே நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கானா? பிடிச்சிருக்கு. ஆனா நம்ம பண்ணையில மாடுல எந்த கறவை ரேஞ்சிலனா இருக்கு? 15லேருந்து 20ண்ணா, 20லேருந்து 25, 25லேருந்து 30ண்ணா. அவங்க எந்த அளவுக்கு நல்லா பராமரிக்கணும் அந்த அளவுக்கு கறவை வரும்னா. நம்ம சொல்லி தான் கொடுக்க முடியும். ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20, 22 வரைக்கும் இருக்குன்னா, HFல பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25, 30 இந்த கெப்பாசிட்டியில் இருக்குண்ணா. எந்த அளவுக்கு பணம் போகிறாங்களோ அந்த அளவுக்கு தரமான பொருள் வாங்கலாம். ஹை ஹீல்டிங் பர்பஸ்லையும் கரையில் மாடு வாங்கலாம். வாங்குறது பெருசு கிடையாது, ஆசைப்பட்டு வாங்கிடுவாங்க. தீனி போட்டு பராமரிக்கிறது கஸ்டமர் கையில் தானே இருக்குது. நம்ம வந்து அவங்க வீட்டில் தீனி போட முடியாது, கறக்க முடியாது. நம்ம சொல்கிறது கரெக்டாக மேனேஜ் பண்ணால் நல்லா கறவை வரணும். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். ஆனால் எந்த ஊர்ல இருந்து நான் வந்திருக்கீங்க? நான் நாமக்கல் புதன் சந்தையிலேருந்து வந்திருக்கேங்கண்ணா. இப்போ நம்ம சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் உங்களுக்கு எப்படின்னா தெரியும்? நான் யூடியூப் பார்த்து தான் வந்தாங்க. இப்போ யூடியூப்ல எல்லாம் மாடுலாம் பார்த்துருப்பீங்கல்லண்ணா, அதே மாதிரியே மாடுலாம் இங்க இருக்காண்ணா? அதோட அதிகமாகவே இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ இந்த மாடு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. ஏன்னா இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? HF வீட்டில் 4 மாடு HF இருக்கு. அடுத்தது ஜெர்சியில் வேணும் அப்படின்ட்டு காரணத்துக்காக யூடியூப் பார்த்து தான் வந்தாங்க. இவரு ரேட்லாம் எப்படின்னா உங்களுக்கு அனுசரிச்சு கொடுத்தாங்களா? அனுசரிச்சு கொடுத்தாங்க. மாடுல உங்களுக்கு மனசு பிடிச்சிருக்கா? மாடெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஸ்டமர் எது ஃபார்ம் காரங்களும் வந்திருந்தாங்க, இல்லை வீடியோஸ் காரங்களும் வந்திருந்தாங்க. அவங்க எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கிட்டாங்க. எல்லாமே ரேட்லாம் எந்த ரேஞ்சில் நான் இருக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட? பார்த்தீங்கன்னா 90லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் இருக்குண்ணா. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 90 தானா. 60-70 கேட்டால் மாடு கிடையாது. 1 லட்ச ரூபா மாட்டை பிடிச்சி 70 ரூபா கொண்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. பொருளுக்கு உண்டான ரேட்டு கொடுத்தா தான் வாங்க முடியும். லைவ் ஸ்டாக் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 36-40 மாடு வந்துச்சுன்னா, காலையிலேருந்து ஒரு 17 மாடு கொடுத்துருக்குண்ணா. மிச்சம் லைவ் ஸ்டாக்காக பார்த்தீங்கன்னா இன்னும் 23 மாடு இருக்குங்கண்ணா. அது எந்த மாடு பிடிக்குதோ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம்ண்ணா. சரி, இப்போ லைவ் ஸ்டாக் ஒன்று வேணா பார்த்துடலாமாண்ணா? இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் காரன் ஈஸியாக சூஸ் பண்ணலாம். 4மே HFல கிராஸ் பீடான மாடு. 2 பிளாக் அண்ட் ஒயிட் மெஜாரிட்டியில் இருக்காங்க, 2 பிளாக் மெஜாரிட்டியில் இருக்காங்க. மடி மட்டும் ஒயிட். ஹெவி சைஸான மாடு, பிரம்மாண்டமான மாடு. பல்லு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா பார்க்கறது 4, ரெண்டாவது பார்க்கறது 6, மூணாவது பார்க்கறது கடமளப்பு, 4வது பார்க்கறது 6 பல்லு. 4மே ஒரு நாள் சராசரி 100 லிட்டர் பால் கேரண்டி கொடுத்துருக்கோம். ஒன்றுக்கு ஒன்று விட்ட மாடு கிடையாது. 4மே பிரம்மாண்டமான உருவம், பிரம்மாண்டமான மாடு, ஹைட் வெயிட்டான மாடு. 4மே கிராஸ் பீடான மாடு. எல்லாம் வெயிட் கிளைம் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. மெயினாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா SNF ஃபேட்டுக்கு பக்காவாக இருக்கும். டிகிரி ஃபேட்டு கண்டென்ட் SNF ஃபேட்டுக்கு அற்புதமாக இருக்கும். 4மே
100 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். 4மே தரமான மாடு. ஃபர்ஸ்ட்டாக இந்த மாடு பக்கத்து 4 பல்லு 2 அனைத்து சுழி சுத்தமான மாடு, 2வது பக்கத்து 6 பல்லு சுழி சுத்தமான மாடு, 3வது பார்க்கறது கடமழுப்பு சுழி சுத்தமான மாடு, 4வது பார்க்கறது கடமழுப்பு சுழி சுத்தமான மாடு. தேவைப்படுறவங்க 4மே கால் பண்ணுங்க. 100 லிட்டர் பால் வரும்னு ஆசைப்படுறவங்க 4மே சூஸ் பண்ணிக்கலாம். 4மே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான மாடு, ஒரு ஃபார்முக்கு ஈஸியாக சூஸ் பண்ணலாம். தேவைப்படுறவங்க உடனடியே கால் பண்ணுங்க. எடுத்துக்கலாம். 4மே பட்ஜெட்டில் ஹையாக இருக்கும். தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணுங்க. எல்லாமே கால் பண்ண வேணாம். 50-60 காரங்களாம் கால் பண்ண வேணாம். பட்ஜெட்டில் வாங்குறவங்க மட்டும் கால் பண்ணுங்க, எடுத்துட்டு போகலாம். ஒரு டாடா ஐஸ்ல அந்த மாடு ஏற்ற முடியாது, ஒரு பெரிய தோஸ்தில் தான் இந்த மாதிரி மாடு ஏற்ற முடியும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கறவை கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். 3 மாடு கறக்கிறது 2 மாடு வாங்கியிருக்கலாம். ரெண்டுமே பிரம்மாண்டமான மாடு, பிரம்மாண்டமான உருவம், 6 புல்லு 2 அணித்து சுழி சுத்தமான மாடு. ஹைட் வெயிட்ல பார்த்தா ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாயோல் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிந்து கிராஸ்ன்னு சொல்லி கொடுக்குறோம் மாடு. ஹெவி சைஸான மாடு, பிரம்மாண்டமான மாடு. தீனி கறவைக்கு பக்காவா இருக்கும். தோட்டத்து மேட்ச்ல இருந்த மாடு. குணமானத்துல பாருங்க தங்கம், நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க. இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. சரியான மாடு எடுத்தாங்க கண்டுபாடு 30 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல மோட்டி டைப்பான மாடு, பிரம்மாண்டமான மாடு, நல்லா வெயிட்டான மாடு, ஜெய்ஜாண்டிக்கான மாடு, ரெட்ட முதுகு மாடு, அழகான முக லட்சணம், குட்டை மூஞ்சி குழி நெத்தி. 2 நாள் கறவை பார்த்தீங்கன்னா 35 லிட்டர் கறந்ததுனால 30 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். ஹெவி சைஸான மாடு, கலர் பச்சஸான மாடு. தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். வீடியோல பார்க்க சின்னதா இருக்கும், நேர்ல வந்து பாருங்க பிரம்மாண்டமா இருக்கும். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். ரெண்டுமே 60 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்குறேன். ஹெவி சைஸான மாடு, கறவைக்கும் சரி தண்ணிக்கும் சரி எஸ்என்எஃப்க்கு சரி பக்காவா இருக்கும். ஒரு ஃபார்ம் காரங்க ஈஸியா சூஸ் பண்ணலாம். பட்ஜெட்ல ஹையா போட்டு வாங்குறவங்க மட்டும் கூப்பிடுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஆனா ஜெர்சில வாங்கணும்னு ஆசைப்பட்டா எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கு. கண்டிப்பாண்ணா. அப்படியே ஒரு பண்ணையில கொண்டு போய் கட்டினா எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். கண்டிப்பாண்ணா. அப்படியே இதை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் 3மே பாத்தீங்கன்னா 3 குவாலிட்டியில பிடிச்சிருக்கேன்னா. 3மே 3 வெரைட்டி. கிர்ரு சாய்கால் மிக்சிங்கமான மாடு, நல்லா திமிழ் அமைப்பு, முக லட்சணத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் முக லட்சணமும் காது திமிழ் அமைப்பு எல்லாமே பாருங்க. கிர் கிராஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெட்டின் ஜெர்சில வந்திருக்காங்க. ஹெவி சைஸான மாடு, குணமானத்துல அட்டகாசமா இருக்கும். 23 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். ஹெவி சைஸான மாடு பாருங்க. குணமானத்துல பாருங்க மிஷின் கரையான பாருங்க, கை கரையா யூஸ் பண்ணுங்க, யாருனாலும் மிஷிக்கலாம். அதான் பாருங்க உதைக்காது பிடிக்காது, நல்ல பிரீடான மாடு, ரெட்ட முதுகு மாடு, தண்ணி கறவைக்கு அற்புதமா இருக்கும். ஒரு நாளைக்கு 23 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்துக்கலாம். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். அடுத்த பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சியில ஹெவி சைஸான மாடு. இது என்ன 25 லிட்டர் கறவை வரும். நம்ம 22-23 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். நல்ல பிரம்மாண்டமான வரும். ரெட்ட முதுகு மாடு, தண்ணிக்கு பக்காவா இருக்கும். குவாலிட்டியான மாடு. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு இது ரெட் இன்ச்சஸ் ஹெவி சைஸான மாடு, 6 புல்லு 2 அனைத்து மாடு. இது சிந்து கிராஸ் மிக்சிங். 25 லிட்டர் கறவை சொன்னாங்க, 23 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். 3மே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 70 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். ஒரு ஃபார்ம் காரங்க ஈஸியாக சூஸ் பண்ணலாம். 3மே 3 வெரைட்டியில் இருக்கு. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல ஹெவி சைஸான மாடு, 2 நீத்து மாடு, பல்லு பார்த்தீங்கன்னா புதுவாய் மாடு. 2 நாள் 25 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். நல்லா கருங்கால் அமைஞ்சிருக்காங்க. பிரம்மாண்டமான மாடுனா தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். ஹெவி சைஸான மாடுனா ஒரு ஃபார்ம் காரங்க ஈஸியாக சூஸ் பண்ணலாம். இப்போ பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல பார்த்தீங்கன்னா பிளாக் மெஜாரிட்டியில் வச்சிருக்காங்க. பல்லு பார்த்தீங்கன்னா 4 புல்லு 2 நீத்து மாடு, இன்னும் 6 பல்லு கடவுள பெரிய மாடா வந்துடும். ஹெவி சைஸான மாடு, கறவைக்கு சரி தண்ணிக்கு சரி எரும பால் மாதிரி இருக்கு. அந்த பாலோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 2 நாள் 25 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். பிரம்மாண்டமான மாடு, பிரம்மாண்டமான உருவம். பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல ஹெவி சைஸான மாடு, கிராஸ் பிரீடான மாடு, நாட்டு கிராஸ் மிக்சிங்கான மாடு. 2 நாள் 23 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். பிரம்மாண்டமான மாடு, பிரம்மாண்டமான உருவம். எல்லா ஊர் வெயிலும் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. எஸ்என்எஃப்க்கு சரி பக்காவா இருக்கும். ஹச்எஃப்ல பார்த்தீங்கன்னா எஸ்என்எஃப் வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா கிராஸ் டைப் நாட்டு கிராஸான மாடு. எஸ்என்எஃப் அற்புதமா இருக்கும். தாப்புறம் கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல இதுவும் பிளாக் மெஜாரிட்டியில் அமைச்சிருக்காங்க. ஹச்எஃப் ஜெர்சி மிக்சிங்கான மாடு. 2 நாள் 25 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். பிரம்மாண்டமான மாடு. இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. தண்ணிக்கு அற்புதமா இருக்கும். தோட்டத்து மேட்ச்ல அந்த மாடு எல்லா கேமும் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு தான். இப்போ பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ரெட்டின் ஜெர்சில ஹெவி சைஸான மாடு, அழகியில பார்த்தீங்கன்னா முக லட்சணமான கிர் சாய்கால் மிக்சிங்கான மாடு. எஸ்என்எஃப்க்கு அற்புதமா இருக்கு. 23 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். பிரம்மாண்டமான மாடு, நல்லா கடல் பேச்சஸான மாடு. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்கிறதுல டிமாண்ட் அந்த மாட்டுக்கு அதிகமா இருக்குங்க. பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா சந்தன பிள்ளையில ஹெவி சைஸான மாடு, ஜெர்சியில பிரம்மாண்டமான மாடு. 2 நாள் 20 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். தண்ணிக்கு அற்புதமா இருக்கும். 20 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சியில ஹெவி சைஸான மாடு, பல்லு பார்த்தீங்கன்னா 6 புல்லு 2 அனைத்து சிறு சுத்தமான மாடு, ரெட்ட முதுகு மாடு. 2 நாள் 25 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். பிரம்மாண்டமான மாடு, ஹைட்டான மாடு, ஜெய்ஜாண்டிக்கான மாடுங்கண்ணா. எஸ்என்எஃப்க்கு அற்புதமா இருக்குண்ணா. பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்னு சொல்ல முடியாது, செவல செம்பு தோல ட்ரிபிள் கலர் மிக்சிங். 2 நாள் 22 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். கலர் பச்சஸான மாடு. எஸ்என்எஃப்க்கு அற்புதமா இருக்கும். ஒரு ஃபார்ம் காரங்கன்னா ஈஸியா சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி மாடு. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா 2 பல்லு நல்லா கிளிக்கொம்புல அமைஞ்சிருக்காங்க. அழகான முக லட்சணம். 2 பல்லு, இன்னும் 4 பல்லு கடமெல்லாம் பெரிய மாடு ரோஸ் காம்ல அமைஞ்சிருக்காங்க. 2 நாள் 23 லிட்டர் கறவை வரும். 2 நீத்து மாடு. தண்ணிக்கு அற்புதமா இருக்கும்.
ஃபார்ம் காரங்க எடுத்துக்கலாம், வீட்டு யூஸ் காரங்க எடுத்துக்கலாம். தேவைப்படுறவங்க கால் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா பிஸ்கே கலரில் வந்திருக்காங்க. நேரம் 10 கரை கேரண்டி கொடுக்கலாம். 6 புல் 2 நீத்து சுழி சுத்தமான மாடு. எல்லாம் ஒரு வெயில் கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. எஸ்என்எஃப் அற்புதமாக இருக்குண்ணா. அழகியில் மோட்டி டைப்பான மாடு, 2 நீத்து மாடு, சுழி சுத்தமான மாடு. 25 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். எல்லாம் ஒரு வெயில் கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. மோட்டி டைப்பாக இருந்தாலும் கிராஸ் ஸ்பீடான மாடு. தேவைப்படுறவங்க கால் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சியில் ஹெவி சைஸான மாடு. 25 லிட்டர் கரை சொன்னாங்க. 23 லிட்டர் கரை கேரண்டி கொடுத்துக்கலாம். பிரம்மாண்டமான மாடு, ரெட்டை முதுகு மாடு. எஸ்என்எஃப் அற்புதமாக இருக்கும். தேவைப்படுறவங்க கால் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சியில் ஹெவி சைஸான மாடு, பிரம்மாண்டமான மாடு. 25 நாள் அவங்க கண்ணு போட பிரம்மாண்டமான உருவம். தீனிக்கு பக்காவா இருக்கும். தோட்டத்து மச்சில் நடந்த மாடு. 25 லிட்டர் கரை கேரண்டி கொடுக்கலாம். டபுள் கலர் சிவாஜி கட்சின்னு சொல்ல முடியாது. சவலையில வெள்ளை நல்லா கிளிக்கொம்பு டைப்ல அமைச்சிருக்காங்க. 2 நீத்து மாடு, 6 புல்லு. 23 லிட்டர் கரை கேரண்டி கொடுத்துக்கலாம். இன்னும் 15 நாள் டு 20 நாள் டைம் இருக்குங்கண்ணா. டபுள் கலர் செவலை வெள்ளை பிஸ்கே கலர் அமைச்சிருக்காங்க. 25 லிட்டர் கேரண்டி கொடுத்துக்கலாம். இன்னும் 15 நாள் டைம் இருக்குண்ணா. கடைசியா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப்னா ரேர் கலர் ரேபிட் மோட்டி அழகியில மோட்டி டைப்பான மாடு. 25 லிட்டர் கேரண்டி கொடுத்துக்கலாம். நல்லா ரோஸ் காம்ல அமைச்சிருக்காங்க. இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் இப்ப லைவ் ஸ்டாக்கா இருக்குது. ஒரு 19 மாடு லைவ் ஸ்டாக்கா இருக்கு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. எந்த மாடு பிடிக்குதோ எடுத்துக்கலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா எந்த மாடு பிடிக்கும் ரேட் போட்டு சொல்லி முன்ன அனுப்பிச்சு பண்ணி கொடுக்கலாம். இப்ப நிறைய பேர் கமெண்ட்ல வந்து இவ்ளோ கரை வருமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நேர்ல பார்த்தா தான் தெரியும். வீடியோல பார்க்க மாடு சின்னதா தான் தெரியும். நேர்ல வந்து பாருங்க இந்த மாடு கறக்கமா கறக்காதான் உங்களுக்கே தெரியும். நம்ம சொல்றதோட மிச்சமா தான் கரை வரும். அதனால பார்த்து நேர்ல வந்து வாங்கி பார்த்தா தான் தெரியும். நேர்ல வந்து இந்த மாடு நேர்ல வந்து பாருங்க. நம்ம சொல்ற கரை வருமா வராதான்னு பார்த்துட்டு அப்புறமா நீங்க சூஸ் பண்ணி எடுத்துருப்பாங்கண்ணா. ஆனா இப்ப வீடியோ கால்ல நம்ம கிட்ட நிறைய பேர் மாடு வாங்குறாங்க. அங்க கஸ்டமரை மாடு ரீச் ஆன உடனே அவங்க போன் பண்ணுவாங்களா? கண்டிப்பா கால் பண்ணுவாங்கண்ணா. மாடு வந்துருச்சு தம்பி எப்படிம்பாங்க. வீடியோல பார்க்க சின்னதா இருந்தது தம்பி, நேர்ல வந்து பார்த்தா டபுள் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லுவாங்கண்ணா. மாடு பார்க்க பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறைய கஸ்டமர். சிங்கப்பூர்ல வந்து ஒரு கஸ்டமர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிறது நாகர்கோயில. கிட்டத்தட்ட என்கிட்ட 40 மாடு பக்கமா வாங்கிட்டாங்க. ஒரு நாள் கூட அவங்க ஆளு அனுப்பி வாங்கினது கிடையாது. அவரும் வந்து பார்த்தது கிடையாது. வீடியோ கால்ல தான் மாடுவாங்க. ஃபுல் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க கஸ்டமர். எல்லாமே நம்ம மேல இருக்க நம்பிக்கை தான். சஞ்சய் டெய்ரி ஃபார்ம்னா ஒரு நம்பிக்கைன்னு இருக்குங்கண்ணா. பொருளை ஏமாத்த மாட்டாங்க. கரையில சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப வீடியோ கால்ல கஸ்டமர்லாம் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வண்டி எல்லாம் நாமளே பார்த்து ஏத்தி கொடுத்துருவோமாண்ணா? வண்டிலாம் நாங்களே பக்காவா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற 10 வண்டி இருக்குங்கண்ணா. 10மே பார்த்தீங்கன்னா வாடகை வண்டி இருக்கு. கூண்டு வச்சு வண்டி தான் அனுப்புறோம். மழை பெஞ்சாலும் சேஃப்டி, இல்ல ஒரு வெயில் அடிச்சாலும் சேஃப்டி. மஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு மேல மஞ்சு நிக்கணும். அடியில பஞ்சாட்டம் போட்டு தான் மாடு ஏற்றுவாங்க. படுத்தாலும் சேஃப்டியா இருக்கும், நின்றுட்டு போனாலும் சேஃப்டியா இருக்கும் மாடு. அவங்க ஊர் வண்டி வரதோட நம்ம வண்டியில் ஏற்றினா பர்ஃபெக்டா டிரைவருக்கு பார்த்தா நீட்டா பர்ஃபெக்டா கொண்டு போய் இறக்கி கொடுத்துருவாங்க. சின்ன காயம் கூட மாட்டில் இருக்காது. பக்காவா இறக்கி கொடுப்பாங்க. அவங்க ஊர் வண்டி வந்தால் கூட அவ்வளோ சாணி எல்லாம் மாட்டாங்க. நாறு போட்ட சாணியாகும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தர் பார்த்தா ஏற்ற மாட்டாங்க. எங்கள்கிட்டே வரவங்க நாங்களே தான் ஏற்றி விடணும். எங்கள் டிரைவர் அப்படி கிடையாது. நீட்டாக மாடை அவங்க குழந்த மாதிரி கொண்டு போய் மாடை இறக்கி வர வரைக்கும் டிரைவரோட சேஃப்டி தான். நம்ம இங்கேருந்து ஏற்றி தெளிவாக வீடு அனுப்பிச்சுட்ருவோம். கொண்டு போய் இறக்குற வரைக்கும் டிரைவரோட சேஃப்டி, கிளீனரோட சேஃப்டி தான். சின்ன தப்பு இருந்தால் நம்மளை கேட்கலாம். அது கேரண்டி கொடுத்து வண்டியில் ஏற்றி வரணும். எப்படி நம்பி வரீங்களோ அதே மாதிரி நம்பி மாடு நம்ம சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் எடுத்துட்டு போங்க. முழு நம்பிக்கையா இருக்கும். நம்ம சொல்றது தப்பு இருக்காது. கேரண்டியோட மாடு தரோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணிட்டு வாங்க, எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.